இன்னைக்கு குற்றச்செயல்களுடைய தரம் உயர்ந்துகிட்டே போகுது. ஒயிட் காலர் கிரைம் கூட்டிகிட்டே போகுது. சைபர் கிரைம் கூட்டிகிட்டே போகுது. ஆன்லைன் கிரைம் கூட்டிகிட்டே போகுது. கிரிப்டோ கரன்சி கிரைம் கூட்டிகிட்டே போகுது. இப்படி எல்லாரும் ஏமாற்றுவதில் மக்கள் பணத்தை போடுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி நம்பி ஏமாந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு தெருவில் பணத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழியில் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு முடியல போலீஸால். அப்புறம் எப்படி இருக்கும் நீங்கள்? அப்போ இப்படிப்பட்ட இடத்துல இத்தனைக்கும் தமிழ்நாடு ரெசல்யூஷனில் ஹையர் அங்கேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கு தானே இருக்குது. முதலமைச்சர் ஏன் அதை பண்ண முடியல? ஃபண்ட் இல்லை. ஏன் ஃபண்ட் இல்லை? இளைஞர்களது வாழ்க்கைக்காக அவர் அதிகமாக செலவிடுறாரு. 42,000 கோடி செலவிடுறாரு. ஹையர் எஜுகேஷனை விட்டார். 8,000 கோடி தான், 8,400 கோடி தான். அதை முதலமைச்சர் டபுள் பட்ஜெட்டை டபுள் ஆக்கணும். 26% கொண்டு போகணும். அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்னதுன்னா, பொருளாதாரம் வளர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ 16% இன்னைக்கு வந்தது பெரிய விஷயம், அச்சீவ்மெண்ட்டு. இந்த 16% அடுத்த வருஷம் 17 ஆகணும், அடுத்த வருஷம் 18 ஆகணும், 20, இந்த மாதிரி 17லேருந்து 20க்குள்ள பர்சன்டேஜ் growth இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு எண்ணிய இலக்க $1 trillion எக்கானமியை ஆல்ரெடி 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. எவரி 10 இயர்ஸ் எக்கானமி 4 டைம்ஸ் வரணும். ஏற்கனவே 20 லட்சம் கோடி இருந்தது. அப்போ 2031 80 லட்சம் கோடியாக வரணும். $1 trillion எக்கானமி வரணும். இன்னைக்கு 31 லட்சம் கோடி டச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த growth another 20% கூடணும். அப்புறம் அப்படி கூடினா மட்டும்தான் அப்போ என்ன தேவை இருக்குது? தேவை தொடர்ந்த நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு நம்பிக்கையான தலைமை வேணும். அப்போ இந்த தலைமையை அஸ்யூர் பண்ணியிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்